ஹாய் வாஸ் ரெண்டு நினைக்கும் சீரியல் இன்னைக்கு எபிசோட அந்த டைம் பார்க்கலாங்க. பிரீத்தியோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையே வந்து கருத்து வேறுபாடு ஏற்படுது. எதனாலனா வித்தியாசங்களுடைய கல்யாண விஷயத்துல அவங்களுக்கு இடையே வந்து கருத்து வேறுபாடு ஏற்படுது. அப்போ பிரீத்தியோட அம்மா வந்து பிரீத்தியோட அப்பா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நித்யாவும் பிரீத்தியும் வந்து என்னுடைய பொண்ணுங்க, ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணுடைய வாழ்க்கையை வந்து நான் அழிக்க விரும்பல. ஏன்னா பிரீத்தி வந்து என்னுடைய பொண்ணு, வித்தியாசங்களுடைய கல்யாணம் நடந்தா பிரீத்திக்கு கடைசி வரைக்கும் கல்யாணம் நடக்காமலே போயிடும் சொல்லிட்டு பிரீத்தியோட அம்மா வந்து பிரீத்தியோட அப்பா கிட்ட சொல்லும்போது பிரீத்தியோட அப்பா என்ன சொல்றாங்கன்னா, பிரீத்திக்கு வந்து நான் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அதை நினைச்சு நீ வந்து கவலைப்பட வேணாம், பிரீத்திக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, இப்போதைக்கு வந்து நித்யாக்கும் சமருக்கு வந்து நல்லபடியா வந்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம் சொல்லிட்டு பிரீத்தியோட அப்பா வந்து பிரீத்தியோட அம்மா சொல்லும்போது பிரீத்தியோட அம்மா பாத்தீங்கன்னா அவங்க எடுத்த முடிவுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. அதுக்காக வீட்டை விட்டு வெளியேற முயற்சி செய்றாங்க. அந்த சமயத்துல பிரீத்தியோட அப்பா வந்து பிரீத்தியோட அம்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ தாராளமா இந்த வீட்டை விட்டு வெளியேறலாம், தாராளமா இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போகலாம், ஆனா உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு வந்து இதோட முடிவடைந்தது, அதனால நீ வந்து நான் கட்டின தாலியை வந்து கட்டி கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியோட அப்பா வந்து பிரீத்தியோட அம்மா கிட்ட சொல்லும்போது, இந்த மாதிரி பிரீத்தியோட அப்பாவும் பிரீத்தியோட அம்மாவும் பேசிக்கிறத கேட்டு நித்யாவும் பிரீத்தியும் வந்து ரொம்ப வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. சமயத்துல பிரீத்தியோட அம்மா பாத்தீங்கன்னா வந்து பிரீத்தியோட அப்பா கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஓ நித்யாவுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு முடிவை நீங்க வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா, சரி நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகவும் மாட்டேன், ஆனா நித்யாவுடைய கல்யாணத்துல வந்து நான் கலந்துக்க போறதில்ல, இனி இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் வந்து எந்த ஒரு உறவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பிரீத்தியோட அப்பா கிட்ட சொல்லிட்டு அவங்களுடைய ரூமை விட்டு வெளியேறாங்க பிரீத்தியோட அம்மா. அப்போ பிரீத்தியோட அம்மா வந்து பிரீத்தியும் நித்யாவும் பாக்குறாங்க. அவங்க எடுத்த முடிவை நினைச்சு பிரீத்தியும் நித்யாவும் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போறாங்க. முகேஷ் அப்பா சமீர் வந்து இந்த வீட்டு விட்டு வெளியே போப்பான்னு சொல்லும்போது நம்ம முகேஷ் தன்னோட ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணிட்டு தன்னுடைய அப்பா முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வந்து நிற்கிறாரு. சமயத்துல சமீர் வந்து முகேஷ் கிட்ட வந்து கேட்கிறாரு, முகேஷ் இந்த சூட்கேஸ் பண்றது இந்த எதுக்காக இந்த எக்ஸ்ட்ராவா இந்த பேக் எடுத்துருந்ததுன்னு சொல்லி கேட்கும்போது முகேஷோடைய அப்பா வந்து முகேஷ் கிட்ட வந்து கேட்கிறாரு, முகேஷ் எதுக்காக உங்களுடைய பேக் வந்து எடுத்து வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம முகேஷ் வந்து தன்னுடைய அப்பா கிட்ட வந்து சொல்றாரு, அப்பா என்னோட ஃப்ரெண்டு சமீர் தான் எனக்கு முக்கியம், அவனோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், அதெல்லாம் வந்து சமீர் கூட போறப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முகேஷ் தன்னுடைய அப்பா கிட்ட வந்து சொல்றாரு. சமயத்துல முகேஷோடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நினைச்சு பரத்தும் சமீரும் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. முகேஷோடைய மனசை புரிஞ்சுக்கிட்ட முகேஷோடைய அப்பா, முகேஷ் நீ எங்கேயும் போக வேணாம், நீ உன்னோட ஃப்ரெண்டு வந்து இந்த வீட்லயே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த சமயத்துல நம்ம முகேஷ் வந்து தன்னுடைய அப்பா வந்து கட்டி பிடிக்கிறாரு. அப்போ முகேஷோட அப்பா வந்து முகேஷ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ ஆசைப்பட்ட மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு சமீருக்கு வந்து நல்லபடியா கல்யாணம் பண்ணி முடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்புறாரு. அப்போ முகேஷும் பரத்தும் சமீரும் வந்து அவங்களோட அன்பை வந்து கட்டி பிடிச்சி வெளிப்படுத்திக்கிறாங்க. அர்ஜுன் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவர் வந்து அவரோட நிலைமை நினைச்சு புலம்பிட்டே போயிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா வந்து ஜூகி அர்ஜுனை பார்த்து மீட் பண்ணி பேசுறாங்க. அர்ஜுன் வந்து அந்த சமயத்துல ஜூகி கிட்ட வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸ் சொல்றாரு. ஜூகி நித்யாவுக்கும் சமீருக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லும்போது அந்த நியூஸை கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைந்த ஜூகி, சரி நான் இப்பவே வந்து வீட்டுக்கு போயிட்டு நித்யாவுக்கு வந்து நான் விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. நம்ம ஜூகி நித்யாவுடைய பெருப்பும் பாத்தீங்கன்னா வந்து வித்தியாசங்களுடைய கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு பிளான் பண்றாங்க. நித்யா ரெண்டு சித்திக்கிட்ட வந்து பேச முயற்சி பண்றாங்க. ஆனா பிரீத்தியோட அம்மா வந்து பேசாம அமைதியா இருக்காங்க. சமயம் பாத்தீங்கன்னா வந்து சமீர் வந்து நித்யாவுடைய வீட்டுக்கு வராரு. நித்யாவோட வீட்டுக்கு வந்துட்டு பிரீத்தியோட அம்மா கிட்ட வந்து ரொம்ப அன்பா ரொம்ப கனிவா பேசுறாரு. நித்யாவும் சமீரும் பாத்தீங்கன்னா வந்து பிரீத்தியோட அம்மா கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, சித்தி எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க வந்து ரொம்ப சுயநலமா இருந்துட்டோம், எங்களோட சந்தோஷம் தான் முக்கியம் சொல்லிட்டு ரொம்ப சுயநலமா நடந்துக்கிட்டோம், எங்களை வந்து மன்னிச்சிருங்க, ஏன்னா நாங்க வந்து பிரீத்தியோடைய வாழ்க்கையை பத்தி அவளோட சந்தோஷத்தை பத்தி நாங்க கொஞ்சம் கூட யோசிக்கல, எங்களை மன்னிச்சிருங்க சொல்லிட்டு பிரீத்தியோடைய அம்மா கிட்ட வந்து சமீரம் வந்து நித்யாவும் வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. கேட்டுட்டு சமீர் வந்து நித்யாவுடைய சித்திக்கிட்டையும் சித்தப்பா என்ன சொல்றாங்கன்னா, பிரீத்திக்கு கல்யாணம் நடக்காம எனக்கும் நித்யாக்கும் வந்து கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. சமீர் அது மாதிரி சொல்லும்போது அதை கேட்டு வந்து பிரீத்தியோடைய அப்பாவும் அம்மாவும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. சமீர் பிரீத்தி கிட்ட என்ன சொல்றாருன்னா, பிரீத்தி உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம், உன்னுடைய கல்யாணம் நடக்காம எனக்கும் நித்யாவுக்கும் வந்து கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றாரு. அந்த சமயத்துல நம்ம பிரீத்தி பத்தி ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. தன்னுடைய மாமாவும் தன்னுடைய அக்காவும் வந்து தங்கால எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க நினைச்சு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. அப்போ நம்ம சமீர் வந்து பிரீத்தியோட அம்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, சித்தி நித்யாவை வந்து நீங்க சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்த்துட்டு இருக்கீங்க, ஏன்னா நீங்க நித்யாவுக்கு வந்து அம்மா மாதிரி, உங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாம எனக்கும் நித்யாவுக்கும் வந்து கல்யாணம் நடக்க கூடாது,
சித்தப்பாவுடைய ஆசீர்வாதமும் என்னுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் எங்களுடைய கல்யாண வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் வந்து நித்யா கிட்ட வந்து சொல்றாரு, நித்யா நீ கவலைப்படாத, நீ அழாத, உனக்கும் எனக்கும் வந்து கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டு கிளம்பும் போது அவர் அழறாரு நம்ம சமீர். சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரீத்தியோட அம்மாவுடைய மனசு பாத்தீங்கன்னா வந்து அவங்களுடைய மனசு வந்து மாற்றம் அடையுது, அவங்களுடைய மனநிலை வந்து மாறுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சமீரையும் நித்யாவும் வந்து உட்கார வச்சுட்டு, இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்கீங்களே, என்னால வந்து நம்ப முடியல, என்னால ஏத்துக்க முடியல, இவ்வளவு பெரிய ஒரு முடிவு உங்களால எப்படி எடுக்க முடியுது? உங்ககிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் வந்து எவ்வளவு சுயநலமா நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன், இப்போதான் எனக்கு புரியுது, எவ்வளவு வந்து உங்ககிட்ட வந்து தவறா நான் நடந்துட்டேன், நான் வந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நித்யா, நான் வந்து உனக்கு ஒரு நல்ல அம்மாவா நான் உங்ககிட்ட வந்து நடந்துக்கவே இல்லை, அதுக்காக நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உனக்கும் சமீருக்கும் வந்து கல்யாணத்தை வந்து நானும் சித்தப்பாவும் நடத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு பிரீத்தியோட அம்மா வந்து நித்யாவுக்கு சமீர் கிட்ட சொல்றாங்க. அப்போ நித்யா என்ன சொல்றாங்கன்னா, சித்தி அப்போ பிரீத்தியோட கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ பிரீத்தியோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் எதுக்காக கவலை பண்ணோம், பிரீத்தியோட அக்கா நீ இருக்க, மாமா இருக்காரு, அப்ப நான் எதுக்காக கவலை பண்ணோம், நீங்க வந்து பிரீத்திக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு பிரீத்தியோட அம்மா வந்து நித்யா கிட்டையும் சமீர் கிட்ட வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரீத்தி அம்மா பாத்தீங்கன்னா வந்து அவங்க அவ்வளவு சந்தோஷமா சொல்லும் போது நித்யா பாத்தீங்கன்னா தன்னுடைய சித்தியை வந்து கட்டி பிடிச்சு அவங்களோட அன்பை வெளிப்படுத்துறாங்க. பாத்தீங்கன்னா வந்து சமீரும் நித்யாவுடைய ஃபேமிலி பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நித்யா சமீருடைய கல்யாணத்துக்கு சித்தி வந்து கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. நித்யா சமீருடைய கல்யாணம் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நித்யா சமீருடைய கல்யாணத்துல என்ன மாதிரியான ஏற்பாடுகள் நடக்க போகுது, அதுல என்ன மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் வரப்போகுது, அதை பத்தி நெக்ஸ்ட் எபிசோட அப்படின்னு சொல்றேன். இவன் நினைத்தால் இன்னைக்கு சீரியலோட இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்டிக்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம ஜேடிவி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களை எல்லாரும் மீட் பண்ற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்க மீட்.